வணக்கம் மக்களே! பல பேருக்கு ஸ்கூபா டைவிங் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கனவு இருக்கும். எனக்கும் அதே மாரி தான் இருந்தது. ஸோ எங்க பண்ணலான்னு யோசிக்கும்போது, சரி அந்தமான்ல பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்க ரீச் பண்ண வேண்டிய இடம் வந்துட்டு ஹேவலாக் ஐலேண்ட். ஸோ ஹேவலாக் ஐலேண்ட் ரீச் ஆன பிறகு ஒன் டே ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஸ்கூபா டைவிங் எப்பயுமே ஏர்லி மார்னிங் தான் பண்ணுவாங்க. நம்மளுக்கு ஃப்ராக்மேன் அட்வென்ச்சர்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனிலேருந்து தான் கூட்டிட்டு போறாங்க. ஒன்ஸ் நீங்க புக் பண்ணிட்ட உடனே ஏர்லி மார்னிங்கே உங்களுக்கு ஸ்லாட் அலோகேட் பண்ணிருவாங்க. ஏர்லி மார்னிங்ல தான் ஸ்கூபா டைவிங் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் எல்லாருமே கேட்குற விஷயம், ஸ்கூபா டைவிங் பண்ணுறதுக்கு ஸ்விம்மிங் தெரியணும்லாம் இல்லை. எனக்கே ஸ்விம்மிங் தெரியாது. ஸோ பேசிக்ஸ் அவங்க என்னென்னலாம் பண்ணணும், எப்படி எப்படிலாம் வந்துட்டு ப்ரீத் பண்ணணும் அப்படின்ற எல்லாமே உங்களுக்கு ப்ரொஃபஷனல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. முக்கியமான விஷயம், உங்களுக்கு ஹெல்த் கண்டிஷன் எது இருந்தாலுமே அங்கே ஓப்பனாக சொல்லிடுங்க. ஏன்னா உங்களுக்கு வீசிங் வேறு எதனா பிரச்சனை இருந்ததுன்னா உங்களுக்கு ஸ்கூபா டைவிங் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் சரி பரவாயில்ல நம்ம எப்படின்னா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போனால் உங்களுக்கும் கஷ்டமாயிடும், அப்புறம் ஆப்ரேட் பண்ணுற அவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாயிடும். ஸ்கூபாக்கு தண்ணியில் குதிச்ச உடனே பேனிக் ஆகிடுவீங்க. அப்படி ஆகாதீங்க. ஏன்னா மோஸ்ட்டாக நம்ம ப்ரீத் பண்ணுறது வந்து நாஸ்ட்ரல்ஸில் தான் பண்ணுவோம். ஸோ தண்ணியில் குதிச்ச உடனே அது வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி வேற ஒரு உலகம் மாதிரி இருக்கும். நீங்கள் மவுத்தில் தான் ப்ரீத் பண்ணுறதுக்காக அந்த பைப் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது செட் ஆகிறதுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகும். இல்லை அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆச்சு ஆகும். நீங்கள் டீப்பாக உள்ளே போக போக காதெல்லாம் செம்ம வலி வலிக்கும். எனக்கெல்லாம் பயங்கரமாக வலிச்சுது. அது வந்துட்டு ஏதோ மூக்கு வந்துட்டு அப்படியே லைக் ஹோல்ட் பண்ணிவிட்டு பாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை நான் ட்ரை பண்ணி பண்ணி ஒன்றும் வரல. அந்த உலகத்துக்கு போயிட்டா அதோட அழகே தனிங்க. நிறைய கலரான மெரைன் லைஃப் பார்க்கலாம். சூப்பராக க்யூட்டாக ஃபிஷ்ஷஸ் பார்க்கலாம். முக்கியமாக நீங்கள் வந்துட்டு இதை நான் இப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறத நீங்கள் வந்து தண்ணிக்குள்ளே எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளால் பேச முடியாது. ஸோ நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஹேண்ட் கெஸ்சர் யூஸ் பண்ணி சொல்லி தருவாங்க. எவ்ரி செகண்ட் டு எவ்ரி மினிட் வந்துட்டு உங்களை செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எதனா வந்துட்டு ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்கள் உடனே சொல்லிவிடுங்க. அவங்க உடனே உங்களை வந்துட்டு ஏர் ப்ரெஷர் போட்டு உங்களை மேலே லிஃப்ட் பண்ணி கூப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ இதுதான் ஸ்கூபா டைவிங். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கப்புறம் செட் ஆகிடுச்சுன்னா ஒரே ஜாலியாக தான் இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக எவ்வளோ டீப் வேணாலும் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி மெரைன் லைஃப்பை பார்க்கலாம். ஸ்கூபா டைவிங் பண்ண முடியாமல் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு ஸ்னார்க்லிங் அது மாதிரி கூப்பிட்டு போவாங்க. லைக் மேலேயே வந்துட்டு நீச்சல் அடிச்சுட்டு போகிற மாதிரி மாஸ்கில். பட் அது இருந்தாலுமே நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஒரு டாக்டர் கன்சல்டேஷன் எதுனா கொஞ்சம் வாங்கிட்டு எனக்கு ஸ்கூபா போகணும், ஸோ எதுனா வந்து மெடிக்கேஷன் மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எதனா நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட கேட்டுட்டு ஸ்கூபா மட்டும் பண்ணுறங்க. அது ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்.
எனக்கு 96 படம் ரொம்பவே பிடிக்கும். அதில் வர ராம் கேரக்டர் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். ஸோ அவங்க வந்துட்டு இந்த லைஃப் ஆஃப் ராம் ஃபுட்டேஜ் வந்துட்டு எல்லாமே மோஸ்ட்டாக அந்தமான் சைடில் தான் எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாகவே எனக்கு ரீக்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. நீங்களும் ஸ்கூபா டைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னா ஹேவ்லாக் வந்துடுங்க. ஹேவ்லாக் வந்துட்டு ஃப்ராக்மேன் அட்வென்ச்சர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கும். அங்கே டைரெக்டாக போயிடுங்க. அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீலாகில் இன்னொன்று ஒரு சூப்பரான அட்வென்ச்சரில் சந்திப்போம். நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி ட்ராவல் இப்போ பண்ணலன்னா வேறு எப்போங்க பண்ணுவீங்க?